பைக்ல வந்த பசங்க இவங்க மேல இடிக்கிற மாதிரி வந்தாங்க. ஐயோ, அந்த பயத்துல தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. பக்கத்துல இருக்க பசங்கள்லாம் அப்படித்தான் மேடம், பைக்ல கண்ணு முன்னு தெரியாம போவானுங்க. இந்த பக்கத்து பசங்க மட்டும் இல்லங்க, இன்னைக்கு வயசு பசங்க எல்லாருமே அப்படிதான் பைக் ஓட்டுறாங்க. வலிக்குதா? ஏம்மா, இன்னும் பெயின் இருக்கா? பரவாயில்ல மேடம், அந்த அளவுக்கு பெயின் எதுவும் இல்ல. சரி, எந்திரிச்சு நில்லுங்க. அப்படியே எந்திரிங்க. பாத்து மகேஸ்வரி, மெதுவா. பாத்து பொறுமை. மெதுவா. அப்படியே திரும்பி நில்லுங்க. மெதுவாமா. பாத்து. ஏங்க, இவங்க தான் நிறமாத கர்ப்பிணியா இருக்காங்கல்ல, இவங்களை எதுக்கு நீங்க தனியா விடுறீங்க? நீங்க தான் பக்கத்துல இருந்து எச்சரிக்கையா பாத்துக்கணும். நான் இவளை நல்ல விதமா தான் மேடம் பாத்துக்கிறேன். வீட்டை விட்டு வெளியில போகாதேன்னா கேட்க மாட்டேங்கிறா மேடம். இப்ப கூட என்கிட்ட சொல்லாமலே வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா மேடம். வீட்டில் இருக்கும்போது எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறா. சேர் மேல ஏறி நின்று வெயிட்டான பொருள்லாம் கீழே இறக்கி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறா மேடம். நீங்க எதுக்கு இப்படி கஷ்டமான வேலையெல்லாம் பாக்குறீங்க? அதுக்குன்னு எந்த வேலையும் செய்யாம ஒரே இடத்துலயா மேடம் உட்காந்துட்டு இருக்க முடியும்? அப்படிதான் இருந்தாகணும். கர்ப்பமா இருக்கிற நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சின்ன அசைவு கூட குழந்தைக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். ஒரு பொண்ணுக்கு தாய்மை அடையறதை விடவும் பெரிய சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நம்ம வயத்துல ஒரு கருவா உருவாகி அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அது குழந்தையா உருவெடுத்து அதுக்கான காலம் வரப்போ முழு ஜீவனா நம்ம வயிற்றுக்குள்ள இருந்து அது நம்ம கையில வந்து தவழ்றப்போ நம்மளுக்குள்ள உருவான உசுறு நமக்கு மட்டுமே சொந்தமான உயிர்னு அந்த பிஞ்சு முகத்தை பாக்குறப்போ நமக்குள்ள ஒரு பாச உணர்ச்சி பொங்கி வரும் பாருங்க. அந்த சுகமான சந்தோஷத்தை வார்த்தையால சொல்லவே முடியாது.